ஹாய் எல்லாருக்கும். என்னோட லைஃப்ல நடந்த சில விஷயங்கள் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருந்துச்சு. ஏன் இதெல்லாம் காட் எனக்கு அலோவ் பண்ணணும்? ஏன் இதெல்லாம் என்னோட லைஃப்ல நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு நடக்க போறது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா என்னோட லைஃப் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்காது. புத்தகத்துல நம்ம படிக்கும்போது ஒரு சில சாப்டர்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஒரு சில சாப்டர்ஸ் சேடா இருக்கும். ஒரு சில சாப்டர்ஸ் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். ஒரு சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு சாப்டர் நம்ம திருப்பலன்னா அந்த சாப்டர்ல என்ன இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் கஷ்டப்படுத்திட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம, இதுல இருந்து காட் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு, இந்த கஷ்டத்துல இருந்து காட் நம்மள எப்படி நடத்த விரும்புறாரு, இந்த பெயின் நம்மளுக்கு என்ன டீச் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம மூவ் ஆன் பண்றவங்களா இருக்கணும். அதான் வசனம் இப்படியா சொல்லுது. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும் பொருட்டு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அது தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நன்மைகளை என்று சொல்லிட்டு காட் நம்மளுக்கு அலோவ் பண்ற எல்லா காரியத்துக்குமே ஒரு நோக்கம் உண்டு. அது இன்னைக்கு பெயின்ஃபுல்லா இருக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல அது கண்டிப்பா ஒரு ரீசனோட தான் இருக்க போகுது. இதுக்கு மேல வை மீ அப்படின்னு கேட்காம ட்ரை மீ லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே